கூட இருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. முருகனுக்கு நன்றி, மக்களுக்கு நன்றி. அதாவது இயற்கையில் வைக்கணுங்கிறது தான் ரொம்ப எண்ணம். ஏன்னா முருகன் வந்து ஒரு இயற்கை கடவுள், குறிஞ்சி கடவுள், இயற்கை கடவுள். அவருக்கு இந்த மாதிரி இயற்கையான சூழலில் மலை மேலே பழனி கோயில் மாதிரி நிறுவனங்கிற எண்ணம் வந்தது, விட்டது. என்ன சொல்லணும்னு தெரியல, இமோஷனாக இருக்கு, அருமையாக இருக்குது. அதாவது உங்களுடைய நிகழ்ச்சியாக இருக்குது. மக்கள் வந்து இந்த பக்தி மார்க்கத்தில் வந்து எல்லாரும் முருகனது அருள் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். அருமையான ஒரு ஸ்தலம், புண்ணியம் பெறணும். மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு வாங்க. இங்கே எல்லாருமே மக்கள் வந்து மகேசனை தரிசித்துட்டு விட்டு அவங்க மக்கள் சேவையும் தொடரட்டும். அது இறைவனது அருள் எல்லாருக்கும் கிட்டும். அதாவது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்டராக நாங்கள் இதை கொண்டு வரணுங்கிற எண்ணம். ஏன்னா முருகன் ஒரு குறிஞ்சி கடவுள். மக்கள் வந்து மலை ஏறி வந்து சாமி கும்பிடணும். ஒரு ஹெல்த்து, வெல்த்து எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும். whatever way they want to seek the spirituality, they can do it. That is the place for them. இந்த இடம் வந்து ஒரு சாக்ரட் இடம் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து நாங்கள் இதை க்ளீன் பண்ணையில ஒரு சுயம்பு அதுவாக வந்தது. அங்க புஷ்கரணி, அந்த புஷ்கரணி தீர்த்தம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆமா, அதனால அந்த சுயம்பு லிங்கம் வந்து உதிச்சிருந்தது நாங்கள் பார்த்தோம். அது it shows that this place is a sacred place. So that's all we can say. God's blessings. கண்டிப்பா அவன் அருள். அனைவரும் வாங்க, வந்து உங்களுக்கு தேவையான ஸ்பிரிச்சுவலை இங்க சீக் பண்ணுங்க. அதுதான் எங்களோட. அதாவது ஒரு பாடல் சொல்லுவாங்க, கண்டு கொண்டே நான் வந்தது யார் என்று, கண்டு கொண்டேன் வண்ணமயில் வடிவினிலே, கண்டு கொண்டேன். அந்த எம்பெருமானுடைய திருவருள் எல்லாருக்கும் கிடைக்க பெற வாழ்த்துக்கள். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேல்மான் முருகனுக்கு அரோகரா. வாழ்த்துக்கள்.